அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு சிறிய விஞ்ஞான தகவல். அதாவது சூரிய ஒளி எவ்வாறு 7 நிறங்களாக பிரிந்து திருசியம் எனப்படுகின்ற அந்த நிறத்தோற்றத்தை உண்டாக்குகிறது. அப்படித்தான் வானவில்லும் உண்டாகிறது இயற்கையாக. இதை பற்றி சிறிது பார்ப்போம். அரியம் என்று சொல்லப்படுவது 3 பக்கங்கள் செவ்வக வடிவமாகவோ சதுரமாகவோ இருக்கும், 2 பக்கங்கள் முக்கோண வடிவமாக இருக்கும். இத்தகைய ஒரு கண்ணாடி குற்றி தான் அரியம் என்று சொல்லப்படுகிறது. இது விஞ்ஞான பாடசாலை விஞ்ஞான ஆய்வுக்கூடங்களில் காணப்படும். இதனை ஒரு குறிப்பிட்ட நிலையில் இழிவு விலகல் நிலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிலையில் வைத்து அதன் ஒரு பக்கத்தினூடாக ஒரு மெல்லிய வெள்ளொளி கதிரை செலுத்த வேண்டும். ஒளி வெளிச்சம் கட்டியாக வரும். அதை ஒரு சிறு துவாரத்தினூடாக ஒரு நூல் போல மெல்லிய கதிராக செலுத்தும் பொழுது அது அரியத்தினூடாக செல்லும் பொழுது அந்த வெள்ளொளி 7 நிறங்களாக பிரியடையும். அதாவது VIBGYOR ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, VIBGY மஞ்சள், O செம்மஞ்சள், R சிவப்பு, இப்படி 7 நிறங்களாக அது பிரிகடைந்து மறுமுனையில் நாம் ஒரு வெள்ளத்திரியையோ அல்லது ஒரு கடதாசி அட்டையோ பிடிக்கும்போது அதில் 7 நிறங்களும் படபடையாக விழுவதை காணலாம். இதில் சிவப்பு நிறம் குறைவான விலகலை காட்டும், ஊதா நிறம் கூடிய விலகலை காட்டும், இடையில் ஏனைய நிறங்கள் அடங்கியிருக்கும். இந்த திரையில் விழுகின்ற இந்த 7 நிறங்களின் நிறப்பட்டதான் திருசியம் என்று சொல்லப்படுகிறது. இது நாம் செயற்கையாக செய்வது போல் வானத்தில் இயற்கையாக நடக்கின்ற ஒரு நிகழ்வு. சூரிய ஒளி இருக்கின்ற வேளையில் மழை துளியும் விழுமாக இருந்தால் அந்த ஒவ்வொரு மழை துளியும் ஒவ்வொரு அரியம் போல தொழிற்படுகிறது. அந்த மழை துளி கூடாக செல்லுகின்ற சூரிய ஒளிக்கதிர்கள் எதிர் திசையில் 7 நிறங்கள் கொண்ட திருசியமாக விழுகிறது. அப்போ இவ்வாறு விழும்போது சூரியன் கிழக்கு வானத்தில் இருக்குமாக இருந்தால் மேற்கு வானத்தில் வானவில் உண்டாகிறது. காலையாக இருந்தால், மாலை பொழுதாக இருந்தால் சூரியன் மேற்கு வானத்தில் இருக்கும், எனவே கிழக்கு பக்கம் வானவில் உண்டாகும். நண்பகலாக இருந்தால் தரையில்தான் வானவில் விழும். இவ்வாறு தான் வானவில் உண்டாகிறது. எனவே வானவில் உண்டாக வேணுமாக இருந்தால் 3 நிபந்தனைகள் வேண்டும். 1 சூரிய ஒளி இருக்க வேண்டும், 2வது மழை துளி விழ வேண்டும், 3வது அது திருசியம் வானவில் விழுகிறது ஒரு இடம். அது ஆகாயம்தான் இங்கு திரை போல அல்லது எங்கேயோ ஒரு இடத்தில் விழும். அது இவ்வாறு தான் வானவில் உண்டாகிறது. இந்த திருசியம் 7 நிறங்கள். இந்த 7 நிறங்கள் இருப்பதை சூரிய ஒளியில் 7 நிறங்களை கண்டுபிடித்தவர் சர் ஐசாக் நியூட்டன் என்ற விஞ்ஞானி. இவர்தான் பூமிக்கு ஈர்ப்பு விசை இருப்பதையும் கண்டுபிடித்த ஒரு விஞ்ஞானி. இவ்வாறு தான் இந்த 7 நிறங்கள். இந்த 7 நிறங்களை மறுபடியும் ஒன்று சேர்க்கும் பொழுது திரும்பவும் வெள்ளை ஒளியாக கிடைக்கிறது. செயற்கை மூலம் அது செய்து பார்த்து நிரூபிக்கப்படுகிறது. நியூட்டனின் நிறத்தட்டு எனப்படுகின்ற 7 நிறங்களை கொண்ட ஒரு நிறத்தட்டை ஒரு பம்பரம் அல்லது ஒரு சிறிய மோட்டரில் அதை வேகமாக சுழற செய்தால் அந்த நிறத்தட்டை 7 நிறங்களும் வேகமாக சுற்றும் பொழுது ஏறத்தாழ வெள்ளொளியாகவே தோற்றமளிக்கும். இந்த நிறங்களில் நாங்கள் சில நிறங்களை முதன்மை நிறங்கள் என்று சொல்லுகிறோம். இதில் சிவப்பு, நீலம், மஞ்சள், இந்த 3 இவற்றை கலப்பதன் மூலம் வேறு நிறங்கள் ஆக்கப்படும். அவை துணை நிறங்கள் என்று சொல்லப்படும். முதன்மை நிறங்கள் ஆக்கப்பட முடியாத பிரதான 3 நிறங்களும் முதன்மை நிறங்கள் என்று சொல்லப்படும். உதாரணமாக சிவப்பையும் மஞ்சளையும் கலந்தால் செம்மஞ்சள் கிடைக்கிறது. நீலத்தையும் சிவப்பையும் கலந்தால் நாவல் கலர் என்று சொல்லப்படுகிற அந்த வயலட் கலர் ஊதா நிறம் கிடைக்கிறது. நீலத்தையும் மஞ்சளையும் கலந்தால் பச்சை நிறம் கிடைக்கிறது. இப்படி நாங்கள் இந்த 3 நிறங்களையும் வைத்துக்கொண்டு விருப்பமான ஏராள நிறங்களை ஆக்கலாம். இந்த பிரதான முதன்மை நிறங்கள் 3ஐயும் கலக்கும் பொழுது கருப்பு நிறம் விளைவாக கிடைக்கின்றது. இப்போ சிறிய பிள்ளைகளுக்கு இது விளையாட்டுக்கள் போல வீட்டிலே செய்து காட்டலாம். அவர்களுக்கு ஆர்வமாக இருக்கும். நிற குங்குமங்களை, கரைசல்களை, சாயங்களை ஒன்றோடு ஒன்று சிறிய அளவில் கலந்து என்ன நிறம் வருகிறது என்று அவதானிக்க செய்யலாம். இவ்வாறு தான் திருசியம், வானவில், நிறங்கள் இவற்றுக்கிடையில் பல தொடர்புகள் காணப்படுகின்றன. நன்றி, வணக்கம்.